கார்த்திக் வணக்கம் சொல்லுங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி எஸ்எஃப்ஐ அமைப்பினர் அங்க போராட்டத்தில் ஈடுபடுற காட்சிகளை பார்க்க முடியுது. காவல்துறையினரிடம் கூட அவர்கள் அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. என்ன சொல்லி அங்க போராட்டம் அவங்க நடத்திட்டு வராங்க, என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை வைக்கிறாங்க, விவரங்கள் என்ன கார்த்திக்? நிச்சயமாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எஸ்எஃப்ஐ சார்பாக 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு பொள்ளாச்சியில் குற்றவாளிகளான கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது உடனடியாக நடவடிக்கை வேண்டும். மேலும் பார் நாகராஜன் அவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போராட்டம் ஆரம்பித்ததற்கு முன்பாகவே போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவர்களை அந்த இடத்தில் கூடியதற்கு முன்பாகவே அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றுவதற்காக போலீசார் முயற்சி செய்தனர். ஆனால் இங்க மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனுடைய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலும் குறிப்பா இவர்களுக்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக மாவட்ட ஆட்சியரினுடைய அலுவலகத்தினுடைய வாய்க்காவல் மூடப்பட்டது. அந்த கதவு மூடப்பட்ட பின்பு மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆட்சியர் அலுவலகம் முன்பே தற்போது அமர்ந்து போராட்டிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட கோரிக்கையை அவங்க எடுத்து அவங்க மாணவர்கள் மத்தியில் பேசி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. போலீசார் அவர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. போராட்டத்தை கைவிடுங்க, ஏதாவது பேசி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. போலீசாருக்கும் அவர்களுக்கான வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அதோடைய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுல முக்கியமா அந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ள மாணவர்கள் 4 பேரை போலீசார் பேருந்தில் ஏற்றும் போது அவர்களுக்கு அவர்களுடைய கையை அந்த பேருந்தில் வைத்து அவர்கள் அந்த விடமர்த்தினா. ஆனா போலீசார் அவர்களை கட்டாயப்படுத்தி அது வாகனத்தில் ஏற்றினாங்க. அதோடைய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தற்போது தொடர்ந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அவர்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, அந்த பொள்ளாச்சியை இவ்வளவு கொடூரமான முறையில அந்த பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலும் கொடுத்த அவர்கள் 4 பேர் கடுமையான பிரிவில் நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பி நாகராஜன் என்பதை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல, அவர் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அனைவரையுமே கைது செய்து வெளிவர முடியாத ஒரு வழக்குப்படி அவர்கள் சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் விடுத்து தற்போது போராட்டிட்டு இருக்காங்க. அவர்களுடைய போராட்டம் தற்போது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதோடைய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேரடியா. நீங்க சொன்ன மாதிரி அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 4 காவல்துறை வாகனத்துல ஏற்றப்பட்டிருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு.